அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு கார சட்னிங்க. ரொம்பவே சூப்பரான இந்த பூண்டு கார சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பூண்டு கார சட்னி பார்த்திங்கனாக்கா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. பூண்டு இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிட்டுட்டு வந்தால் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ ஒரு கடாயை வைங்க, 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு வறுத்து விடுங்க. 25 பல் பூண்டு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்தளவுக்கு வறுத்து விடுங்க. பூண்டு நல்லா கலர் மாறணும். இப்போது கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்குறாங்க, மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கடாயை வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு போடுங்க, உளுத்தம்பருப்பு போடுங்க, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்ச இந்த சட்னியை இந்த கடாயில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.